அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். டிப்ஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பைசைக்கிள் நீங்கள் வந்து எப்படி பர்ச்சேசிங் பண்ணணும், அந்த பர்ச்சேசிங்க்கு முதல்ல என்னென்ன பண்ணணும், அது வந்து நீட் அண்ட் கிளியராக நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பொன்னி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா என் நேம் பாஷா. இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி பைசைக்கிள் யூஸ் பண்ணணும், எப்படி என்னென்ன சைஸ் வாங்கணும், எந்த சைஸ் அடல்ட்டு பேபிக்கு எந்த மாதிரி சைஸ் எடுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பைசைக்கிள் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணும்போது நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணலாம், அது தப்புன்னு சொல்ல சர்ச் பண்ணுங்க. பட் வந்து நீங்கள் லைவாக வந்து பாருங்கள். பைசைக்கிள் லைவாக மீனிங் வந்து நீங்கள் ஃபீல்டு, அது டச் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முன்னாடியே ப்ராடக்ட் இருக்கும், உங்கள் முன்னாடி எத்தனையோ குவாலிட்டி வேரியன்ட் இருக்கும், அது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணலாம். அது நீங்கள் வந்து கண்ணால் வந்து முன்னாடி டச் அண்ட் ஃபீல்டில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாடலோட டிஃப்ரென்ஸு, ஒரு மாடலோட வேரியண்ட்டு, எந்த ஏஜுக்கு எந்த மாதிரி சைக்கிள் கொடுக்கணும், எந்த ஏஜ் பர்சன்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும் சைக்கிள், அவங்கள ஓட்ட வச்சு நம்ம ஸ்டோரில் ஓட்ட வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. பட் ஃப்ளிப்கார்ட், அமேசான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லா ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டில் உங்களுக்கு வந்து பைசைக்கிள் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். பட் அந்த பிராண்ட் ஒன்று இருக்குது, நாங்கள் கொடுக்குற பிராண்டு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா கூட அந்த பிராண்டு ஸ்டோர் ரேட்டில் விட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்கிறீங்கன்னா லீடர் பிராண்டு அந்த மாதிரி நார்மல் நிறைய பிராண்ட் இருக்கும், அது ஒரு 2000 2500 வரும். அது உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணும்போது இல்லை இது எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, பாக்ஸில் தான் கொடுப்பாங்க, அதுக்கான கரெக்டான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கானதான் இந்த டிப்ஸ். இப்போ ஒரு பைசைக்கிள் நீங்கள் எப்படி எடுக்க போறீங்க அதுக்கான இது வந்து உங்களுக்கு இப்போ ஹைட் வேரியன்ட். இப்போ நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஹைட் வேரியன்ட் என்ன ஏஜ் பர்சன்ட்டுக்கு எப்படி சைக்கிள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கேல் மீட்டரோடு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ 3 இயர்ஸ் பேபின்றீங்க, இப்போ 3 இயர்ஸ் பேபின்றது உங்களுக்கு வந்து ஒரு 60-70 சென்டிமீட்டர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கான என்ன மாடல் நீங்கள் வெப்சைட்டில் பார்ப்பீங்க முடியாது. 3 இயர்ஸ் இருக்கும் போது நீங்க எடுக்கும் போது ஒரு பெரிய சைஸா எடுத்துக்குவீங்க, இல்லைன்னா மீடியம் சைஸா எடுத்துக்குவீங்க. இப்போ இல்லைன்னா பேபி ஓட்டுற மாதிரி சைஸும் இருக்காது. இதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி தான். இப்போ நீங்க ஸ்டோர்ல வந்து ரிசீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாடலும் உங்களுக்கு ஒரு வேரியன்ட் இருக்கும். அவங்களை நிக்க வச்சு அவங்களுக்கு ஹைட் எப்படி கொடுக்கணும், என்ன இன்ச்சஸ் கொடுக்கணும், இது வந்து நம்ம பொன்னி சைக்கிள் வந்து ப்ராப்பரா இந்த ஸ்கேல் மிஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ உங்க பேரண்ட், உங்க சன்னு, உங்க ரிலேட்டிவ் யாருக்கும் நீங்க சைக்கிள் பர்ச்சேசிங் பண்றீங்கன்னா அவங்களோட டிரைவர் ஸ்டோர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் முடிக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வந்து ஸ்டோர்ல நாங்க ரெஃபர் பண்ற சைஸ் வந்து 12 இன்ச்சஸ் வீல். 12 இன்ச்சஸ் வீல்ன்றது உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னொரு 3 இயர்ஸ், இப்போ 3 இயர்ஸ்னா உங்களுக்கு வந்து 5.5 இயர்ஸ் முடிக்கும் அவங்க ரைட் பண்ணலாம். பட் ரைட் பண்ணலாம், அது தகுந்த மாதிரி பிராண்டுங்க இருக்கு. இப்போ இதே எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏ பிராண்ட் இருக்கு, ஷெல்டன் பிராண்ட் இருக்கு, வைஃபை பிராண்ட் இருக்கு, ஒய் கிட்ஸ் பிராண்ட் இருக்கு, ராலி பிராண்ட் இருக்கு, சன்கிராஸ் பிராண்ட் இருக்கு, ஹீரோ பிராண்ட் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் பிராண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் பிராண்டு. அது விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஒரு பிராண்ட்லயும் ஒரு கலெக்ஷன்ஸ், ஒரு மாடல் இருக்கும், ஒரு ரேஞ்ச் வேரியன்ட் இருக்கும். பிலோ உங்களுக்கு வந்து 2900 இருந்து எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 4900 முடிக்கும் 12 இன்ச்சஸ் டி இருக்கு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணும் போது உங்க பேபி கம்ஃபர்ட்டா ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இங்கே ரைனிங் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே பெடலிங் பண்ண முடியும். அவங்க சைஸ், அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணா மட்டும்தான் அவங்க ஹைட்ல வந்து அவங்க ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர். இப்போ 90 சென்டிமீட்டர் இல்ல 95 சென்டிமீட்டர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்றது 14 இன்ச்சஸ் பைசைக்கிள். இப்போ 14 இன்ச்சஸ் பைசைக்கிளும் 9 பிராண்ட் நாங்க பண்றோம். இப்போ இதே நீங்க ஆன்லைன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 14 இன்ச்சஸ் பைசைக்கிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிராண்ட் இருக்கும், அது பாக்ஸ்ல கொடுப்பாங்க. திருப்பி அது நீங்க எடுத்துட்டு வந்து ஸ்டோர்ல எடுத்துட்டு வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபிட்டிங் சார்ஜ் ஆஃப் 300 பிளஸ் பெல் வராது, மிரர் வராது, மெயின்டெனன்ஸ் வராது. இதே நீங்க அதே பட்ஜெட்ல பொன்னி சைக்கிள் வந்து நீங்க சைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணலான்ற நான் இப்போ அந்த வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 14 இன்ச்சஸ் பைசைக்கிள் நாங்க கொடுக்க போறோம். இதே வந்து இப்போ உங்க பாய் வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் இருக்கிறாங்கன்னா 105 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்றது வந்து 16 இன்ச்சஸ் பைசைக்கிள். 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்காருன்னா அவர் 130 சென்டிமீட்டர் முடிக்கும் ரைட் பண்ணலாம் ஈஸியா. அவருக்கான தகுந்த மாதிரி கரெக்டான ரைட் இருக்கும். இப்போ மைனா நீங்க பாக்குறது 105 சென்டிமீட்டர் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வீல் இல்லாம நீங்க ட்ரெயின் பண்ணணும் சைக்கிள் சின்ன கிட்ஸுக்கு. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எடுத்தோன்னா 100 சென்டிமீட்டர் இருக்காரு, அவரு கொஞ்சம் வளர யூஸ் பண்ணுவாரு, நான் கொஞ்சம் பெரிய சைஸா எடுக்கிறேன்னா அது வந்து பசங்க வந்து ஓட்ட கத்துக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து வித்தவுட் ட்ரைனிங் வீல்ல ஒரு 2 நாள்ல வந்து அவங்களுக்கு கால் பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்க ரைட் பண்றாங்க பாருங்க புஷ்ட். இப்போ சின்ன பசங்க இருந்து இப்போ ஒரு வாட்டி சைக்கிள் அழுத்துறாங்கன்னா இன்கேஸ் அது அவர் கார் வாங்குற முட்டிக்கும் அந்த ஞாபகம் இருக்கும்.
இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் பசங்களுக்கு, அவங்களுக்கே ட்ரைனிங் இல்லாமல் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும். அதனால நம்ம 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணும்போது இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இருக்கு, பேசிக் வெஹிக்கிள் இருக்கு, எல்லா மாடல்ஸும் இருக்கு. இப்போ 16 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 60-70 மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு மேல இருக்கும். ஒரு மாடலும் ஒரு ரேஞ்ச் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து 105 சென்டிமீட்டருக்கு 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் பர்ச்சேசிங் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 days 3 daysல அந்த ட்ரைனிங் வீல் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அவங்களே ரைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரைடிங் வந்து நம்ம 16 இன்ச்சஸ் பைசைக்கிள் சஜெஸ்ட் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 சென்டிமீட்டர். இப்ப நிறைய பேரண்ட் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க பசங்களுக்கு வந்து இப்ப எல்லாமே வந்து போன் நோண்டிக்கிட்டு யாரும் சைக்கிள்ன்றது யூஸ் பண்றது இல்ல. அது வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும். இப்ப சைக்கிளிங்ன்றது பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். நம்ம அவங்க சைக்கிள் ஓட்டினாங்கன்னா அவங்க ஹெல்த், அவங்க பிரஷர், அவங்களோட இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே கம்மி ஆகும். இப்ப போன் நோண்டா அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நிறைய கஸ்டமரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து 150-140 கஸ்டமர் இருந்தா கூட அவங்களுக்கு சைக்கிளிங் பண்ண தெரியாது. இது ரீசன்ட் எல்லாமே இது ஒரு மட்டும் தான். இந்த ரீசன்ட்டை நம்ம கம்பேர்